ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 55. அன்று முழுவதும் இந்த இதமான மனநிலையோடு வீட்டிற்கு வந்தவன் குளித்துவிட்டு வந்து சாப்பிட அமர அதற்காகவே காத்திருந்தது போல் வந்து ஆனந்துக்கு பரிமாற முயன்றாள் கல்பனா. அவளை இந்த நேரத்தில் இங்கு கண்டவன் லேசாக புருவம் சுருக்கினான். காலையில் அவர்கள் சொல்லியது கூட அப்போதிருந்த மனநிலையில் மனதில் பதியாமல் போயிருந்தது. அதை கண்டு கொண்டது போல், அக்கா காலையில சொன்னாலே அவளுக்கு உதவியா நான் இங்க என்று கல்பனா இழுத்து நிறுத்த அப்போதே நினைவு வந்ததில் ஒரு தலையசைப்பை மட்டும் அவளுக்கு கொடுத்தான் ஆனந்த். அந்த தலையசைப்பையே சம்மதமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் அவனுக்கு பரிமாற கல்பனா முயல அவளை முறைத்தவன், என்ன செய்றீங்க, நானே பார்த்துக்குவேன் என்று கண்டன குரலோடு கூற, இல்ல நான் தான் சமைச்சேன் என்றாள் கல்பனா. இது அவனுக்கு புதிய செய்தி. ரேகாவுக்கு உதவியாக வந்திருக்கிறாள் என்றால் மற்ற வேலைகளில் என நினைத்திருந்தான். அவனுக்கு வேறு யாரும் சமைத்து சாப்பிடுவது அவ்வளவு பிடிக்காத ஒன்று. அதனாலேயே சகுந்தலா அந்த வேலையை மட்டும் தானே செய்தார். ரேகாவிடம் கூட அவ்வளவு எளிதில் சமைக்கும் வேலையை கொடுக்க மாட்டார் சகுந்தலா. அப்படிப்பட்டவர் சமைக்க ஆள் வைத்ததே சமீபமாக உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகுதான். இப்போது அதை பற்றி எதுவும் பேச விரும்பாமல் அமைதியாக இருந்தாலும் அவள் பரிமாற முயல்வது பிடிக்காமல், நானே போட்டுக்குவேன் என்றான் சற்று அழுத்தமான குரலில் ஆனந்த். இல்ல, காலையில இருந்து வெளியில உழைச்சிட்டு வரீங்க, பக்கத்துல இருந்து கூட சாப்பாடு போடலைன்னா எப்படி? நீங்களே போட்டு சாப்பிட்டா கொஞ்சமா சாப்பிடுவீங்க, நானே என்று அக்கறை வழியும் குரலில் கல்பனா சொல்லி கொண்டிருக்கும் போதே சட்டென அங்கிருந்து எழுந்து விட்டிருந்தான் ஆனந்த். என்னாச்சு, இருங்க என அவள் சொல்ல கேட்காமல் வேகமாக மாடி ஏறி சென்று விட்டான் ஆனந்த். அடே அப்பா, ரொம்பத்தான். இந்த வீரப்பெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். எறும்பு ஊற பாறையும் தேயுமா, நீங்க எந்த மூளைக்கு என்று இகழ்ச்சியாக இதழ் சுழித்தவாறே அங்கிருந்து நகர்ந்தாள் கல்பனா. இந்த இரவு நேரத்தில் யாருமில்லா இடத்தில் வேண்டுமென்றே வந்து நின்று வம்பு பேசுபவளைக் கண்டு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. ஆனால் இப்போது வீடு இருக்கும் சூழலில் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் என்றே அவளை எதுவும் பேசாமல் எழுந்து வந்திருந்தான் ஆனந்த். இல்லை என்றால் அவளை ஒரு வழியாக்கும் ஆத்திரம் அவனுள். அப்படியே வந்து அறையில் விழிமூடி படுத்திருந்தவனின் மனதில் காலை முதல் இருந்த இதமெல்லாம் காணாமல் போயிருக்க ஏதோ ஒரு தவிப்பு மனமெங்கும் பரவியது. உன்னை யாரடி என்ன விட்டுட்டு போக சொன்னது? நீ மட்டும் இங்க இருந்திருந்தா இப்படி எவளெவளோ என்கிட்ட வந்து இழைவாளா? கல்யாணத்துக்கு முன்ன கூட இவ்வளவு தைரியம் இவளுக்கு இல்லை. இப்போ நீ விட்டுட்டு போனதுல தான் இதெல்லாம். எவ்வளவு கோபம் இருந்தாலும் என் கூட இருந்தே சண்டை போட்டு இருக்கலாம், இல்ல ஏன் டார்ச்சர் கூட செஞ்சு இருக்கலாமே என்று மனதிற்குள் ஆறாவோடு சண்டையிட்டு கொண்டிருந்தான் ஆனந்த். அன்று காலை முதலே வீடு பரபரப்பாக இருந்தது. கீதாவின் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா. விருந்தினர்களை வரவேற்று கவனிக்க வேண்டி வேறு வழி இல்லாமல் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார் சகுந்தலா. சகுந்தலாவிடம் ஏற்பட்டிருந்த மாற்றங்களை கவனித்திருந்த கஸ்தூரியும் எத்தனையோ முறை கேட்டு பார்த்தும் அவளிடம் கூட எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை சகுந்தலா. அவருக்கு முதலில் இதை பற்றி ஆனந்திடம் பேச வேண்டியிருந்தது. இதை எப்படி கையாள போகிறோம் என்ற கவலையும் மகளின் வாழ்வையும் இதை பற்றி தெரிய நேர்ந்தால் என்ன செய்வாளோ என்ற பயமும் ஒரு பக்கம் அவரை அழுத்த, குழந்தையின் இந்த விசேஷம் முடியட்டும் என காத்திருந்தார் சகுந்தலா. கமல் முன்பே அவரிடம் பேசியிருந்தான். சம்பிரதாயப்படி 3 மாதம் எல்லாம் கீதாவை அங்கு வைத்து கொள்ள வேண்டாம். அமுதாவின் உடல்நிலை முன்பை விட மிகவும் மோசமாகிக் கொண்டே வருவதால் அவர் தன் பேர குழந்தையோடு இருக்க ஆசைப்படுவதாக கூறி விசேஷம் முடிந்த அன்றே கீதாவையும் குழந்தையையும் வீட்டிற்கு அழைத்து செல்ல அனுமதி கேட்டிருந்தான் கமல். முதலில் இதை கேட்டு தயங்கினாலும் ஒரு அன்னையாக அமுதாவின் மனம் புரிய அதற்கு சம்மதித்திருந்தார் சகுந்தலா. இன்று விசேஷத்தோடு சேர்த்து கீதாவை கொண்டு போய் விடுவதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டி இருந்ததால் ஆனந்த் வீட்டில் இருப்பதே அரிதாகி போனது.
அன்றும் உறவினர்கள் எல்லாம் வர துவங்கிய பிறகே காலை உணவுக்கு சொல்லி இருந்தவர்களிடம் சென்று அதை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பி இருந்தான் ஆனந்த். என்ன ஆனந்த், இப்போதான் வர்றியா? நாங்களே வந்துட்டோம், நீ இப்போதான் வர்ற. வீட்டு ஆளா நீ இல்ல முன்ன நின்னு எங்களை வரவேற்கணும் என்றெல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருந்தும் ஒவ்வொரு கேள்வி வர, நான் வீட்டிலேயே இருந்துட்டா வேலையெல்லாம் யார் பாப்பா சித்தப்பா என பொதுவாக ஒருத்தரை பார்த்து பதிலளித்தவாறே மேலே தன் அறைக்கு விரைந்தான் ஆனந்த். அதே வேகத்தில் சென்று குளித்துவிட்டு வந்தவனின் கைகள் அன்று ஆரா எடுத்து கொடுத்திருந்த உடையைத்தான் எடுத்தது. அன்று அவள் கொடுத்த போதே இன்று அதை அணிந்து கொள்வது என்ற முடிவுக்கு வந்து விட்டிருந்தான் ஆனந்த். அதனால் வேக வேகமாக அதில் தயாரானவனுக்கு மனமெங்கும் ஒரு இன்ப பரபரப்பு உண்டானது. இப்போது வரை ஆரா இங்கு வருவாளா மாட்டாளா என கூட அவனுக்கு உறுதியாக எதுவும் தெரியாது. ஆனால் அவ வரவேண்டும் என்ற ஆவல் மட்டும் மனமெங்கும் நிறைந்து இருந்தது. அப்படி அவள் வரும்போது ஆராவின் முன் அவள் எடுத்து கொடுத்த உடையில் நிற்க வேண்டும் என்றும், அப்போது அவளிடம் இருந்து வரும் எதிர்வினை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற கேள்வியும் அவனை 2 நாட்களாக ஒரு வழியாக்கி கொண்டிருந்தது. அதிலேயே வேகமாக தலைவாரி தயாரானவன் மறக்காமல் ஆரா வாங்கி கொடுத்திருந்த கடிகாரத்தையும் அணிந்து கொண்டு குளிர் கண்ணாடியை எடுத்து சட்டையின் முன் வெளியில் தெரியுமாறு மாட்டிக்கொண்டான். ஏனோ முதல் முறை பெண் பார்க்க செல்லும் போது கூட அவனுக்கு இவ்வளவு ஆர்வமும் தவிப்பும் பரபரப்பும் உண்டாகவில்லை. ஆராவுக்கு தன்னை பிடிக்க வேண்டுமே என இன்று ஏனோ அப்படி ஒரு பதட்டம் அவனுள். அதே மனநிலையிலேயே கீழே இறங்கி வந்தவனை கண்டவர்கள் எல்லாம், அட என்னப்பா இது, கீதா குழந்தைக்கு பேர் வைக்கிறோம்னு தானே உங்க அம்மா வர சொன்னாங்க, இங்க பார்த்தா புது மாப்பிள்ளை கணக்காவ நீ நிக்கிற என ஒருவர் மாற்றி ஒருவர் கேலியில் இறங்க அழகாக புன்னகையை மட்டுமே அவர்களுக்கு பதிலாக கொடுத்தான் ஆனந்த். யார் சொன்னது ஆண்களுக்கு வெட்கப்பட தெரியாது என்று? இதோ அவனை புது மாப்பிள்ளை என ஒரு பேச்சுக்கு சொன்னதற்கே ஆராவின் நினைவில் அவன் முகம் புன்னகையோடு லேசான வெட்கத்தை பூசிக்கொண்டது. வழக்கமாக இது போன்ற பேச்சில் எல்லாம் ஆனந்த் கலந்து கொள்வதே கிடையாது. எப்போதும் சகுந்தலாதான் அனைவருக்கும் தகுந்த மாதிரி பதிலளிப்பார். ஆனால் அவர்தான் இப்போது தன் நிலையிலேயே இல்லையே. இங்கு இப்படி ஒரு பேச்சு ஓடுவது கூட அவர் மனதில் பதிந்து இருக்குமோ என்னவோ. இதை கேட்டுக்கொண்டிருந்த அகல்யாதான், ஏன் என் தம்பிக்கு என்ன குறைச்சல், அவன் இப்பவும் புது மாப்பிள்ளதான், அவன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும், எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு பாருங்க என்றால் பெருமையாக. இதில் ஆர்வமாக அவன் கீழே வந்ததில் இருந்து ஆனந்தையே பார்த்து கொண்டிருந்த கல்பனா கடுப்பாக திரும்பி அகல்யாவை பார்த்தாள். அதென்ன பார்த்து, ஏன் என்னையெல்லாம் கண்ணுக்கு தெரியலையாமா என மனதிற்குள் அகல்யாவை வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள். அதே நேரம், அப்போ உன் வீட்டுக்காரரும் ஒரு வார்த்தை சொன்னா உடனே அவருக்கு ஏற்றது போல ஒரு பெண்ணை பார்த்து கட்டி வச்சிடுவியா என்றார் உறவில் வயதான ஒரு பாட்டி. ஏன் எனக்கு என்ன தலையெழுத்து என்று உடனே அகல்யா முகத்தை நொடிக்கவும், அப்போ அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் என்னடி தலையெழுத்து, ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு அங்க தங்கி இருக்கா, அதுக்காக உடனே தம்பிக்கு வேற பொண்ணு பார்க்க கிளம்பிடுவியா நீ? இது மட்டும் அந்த பொண்ணு காதல விழணும், உனக்கு இனி பிறந்த வீடே இல்லாம போயிடும், ஜாக்கிரதை. விளையாட்டு பேச்சா இருந்தாலும் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு என்றார் லேசான அதட்டலோடு அந்த பாட்டி. அப்போதே அங்கிருந்தவர்களுக்கு இவர்களிடமெல்லாம் சகுந்தலா என்ன சொல்லி சமாளித்து இருக்கிறார் என தெரிந்தது. இதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் ஆரா. அதுவரை எதை பற்றியும் கவலைப்படாமல் நொடிக்கு ஒருமுறை வாயிலேயே பார்த்து கொண்டிருந்தவனின் முகமும் அகமும் சேர்ந்து ஆராவை கண்ட நொடி மலர்ந்தது. வா என்பது போன்ற தலையசைப்பையே ஆனந்த் கொடுக்கவும், இதோ வந்துட்டாலே இந்த வீட்டு மகாராசி என அந்த பாட்டி குரல் கொடுக்க, அதே நேரம் எதற்காகவோ வாயிலுக்கு வந்த சகுந்தலாவும் ஆராவை கண்டு வேகமாக சென்று வாம்மா என குரல் நெகிழ ஆராவின் கையை பற்றி கொண்டு வரவேற்றார். அவரின் கண்களும் லேசாக கலங்கி இருந்தது. ஏனோ சமீபமாக ரொம்பவே மனதளவில் உடைந்து போயிருக்கிறார் சகுந்தலா. நடப்பது எதுவும் சரியாக இல்லை என்ற வருத்தமும் கவலையும் அவரை உள்ளுக்குள் தின்று கொண்டிருந்தது. தன் கவலையை சொல்லி ஆறுதல் தேடக்கூட இங்கு அவருக்கு யாரும் இல்லை. மகள்களிடம் சொல்லி ஒரு பயனும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். குணாவிடம் சொல்வதும் வீண். அவரின் ஒரே தைரியமும் நம்பிக்கையும் ஆனந்திற்கு பின் ஆரா மட்டுமே. எப்போது எப்படி என தெரியவில்லை. ஆனால் தன் குடும்பத்தை தனக்கு பின் சரி செய்ய ஆராவால் மட்டுமே முடியும் என ஏனோ ஒரு எண்ணம் சகுந்தலாவின் மனதில் ஆழமாக பதிந்து இருந்தது. அதுவே இப்போது இங்கு ஆராவை கண்டதும் அவரை உணர்ச்சி வசப்பட செய்திருந்தது. ஆராவுக்குமே
சகுந்தலாவின் இந்த கண் கலங்கிய வரவேற்பு திகைப்பை கொடுக்க, அவர் வேகமாக வந்தபோதே லேசாக தடுமாறி நின்றவள் தன் கோபம் இவரை இந்த அளவு பாதித்து இருப்பதாக நினைத்தாள். பார்த்தியா, மருமகளை பார்த்ததும் மதனி வர்ற வேகத்தை, நாமளும் இங்கதான் இருக்கோம், நம்மள கவனிக்க யார் இருக்கா என்று ஒருவர் கேலி செய்யவும், இதோ என் மருமக வந்துட்டா, இனி உங்களை எல்லாம் அவ கவனிச்சுப்பா என்றார் சகுந்தலா. இதையெல்லாம் உதட்டில் உறைந்த புன்னகையோடு ஆனந்த் பார்த்திருக்க, அவனை அந்த உடையில் அவ்வளவு திருத்தமாக கண்ட நொடி முதல் ஆனந்திடம் இருந்து பார்வையை நகர்த்த முடியாமல் ஆராதான் தவித்து போனாள். ஆனந்த் எப்போதாவதுதான் இப்படியெல்லாம் உடுத்துவான், அதுவும் பெரும்பாலும் ஆராவின் விருப்பத்தின் பேரில் அவளோடு வெளியில் செல்லும் போது மட்டும். இன்று வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு அவன் இப்படி, அதுவும் அவள் வாங்கி கொடுத்த உடையில் தயாராகி இருப்பான் என ஆரா கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதனால் அவளால் ஆனந்திடம் இருந்து பார்வையை திருப்ப கூட முடியவில்லை. எங்கு இருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆராவின் பார்வை ஆனந்தை தொட்டு தொட்டு மீண்டு கொண்டிருந்தது. அவளுக்கு கொஞ்சமும் குறையாத அளவில்தான் அவனும் தன் பார்வையாலேயே ஆராவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். ஆனந்த் இருக்காதா பின்னே, அவன் அவளிடம் அதிகம் விரும்பி ரசிக்கும் சேலையில் தலையில் பூச்சூடி வந்திருந்தவளின் மேல் இருந்த பார்வையை அவனால் எப்படி விலக்க முடியும்? அதிலும் இன்று ஆராவை துளியும் அவன் சேலையில் எதிர்பார்த்து இருக்கவில்லை. அவனுக்குத்தான் ஆரா வருவாளோ இல்லையோ என்ற பதட்டம் வேறு இருந்ததே. இதில் உடையை பற்றியெல்லாம் கவலைப்பட அவனுக்கு எங்கே நேரம் இருந்தது? அப்படியே வந்தாலும் எப்போதும் போல சுடிதாரில் வருவாள் என நினைத்திருந்தவனுக்கு சந்தனமும் மெரூனும் கலந்த மைசூர் சில்க் சேலையில் அளவான அலங்காரத்தோடு 2 தோளிலும் மல்லிகை பூ உரச அவள் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்ததை கண்டவனின் மனமும் அவனின் அனுமதி இல்லாமலே ஆராவின் பின்னே சென்றது. அந்த பார்வையை கண்டு கொண்டவளின் மனமும் அவனையே தான் சுற்றி கொண்டிருந்தது. இதற்கிடையில் சகுந்தலாவும் கமலும் புரோகிதர் கேட்கும் அனைத்தையும் அருகில் இருந்து ஆராவையே செய்யும்படி பார்த்து கொள்ள, இதை கண்டு எரிச்சலானால் ரேகா. இங்க நான் ஒருத்தி இருக்கிறது இவங்க கண்ணுக்கு தெரியலையா என பல்லை கடித்தபடி பார்த்திருக்க, அதை மேலும் ஏற்றி விடுவது போல் கல்பனா, பாத்தியா, இதுதான் இங்க உன் நிலைமை, இதுல நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக வேற என்றாள். அவளுக்கு இன்று இங்கு ஆராவை கண்ட கடுப்பே பெரிதாக இருக்க, தனியே சிக்கும் அவளை வார்த்தைகளால் குத்தி கிழிக்கும் நேரம் பார்த்து காத்திருந்தவளுக்கு சகுந்தலா அந்த வாய்ப்பையே தரவில்லை. அந்த கோபத்தை ரேகாவை ஏற்றிவிட்டு கல்பனா தீர்த்து கொண்டாள். அது சரியாக வேலை செய்ய, முன்பே உறவுகளின் முன் எல்லா வேலையையும் நான் தானே செய்யணும் என்கிற ரீதியில் ஆனந்த் பேசி இருந்ததில் உண்டான கோபமும் சேர்ந்து கொள்ள, அப்போதே அந்த பக்கம் வந்த ஆனந்தை கண்டு, ஒரு நிமிஷம் தம்பி என்று நிறுத்தினாள் ரேகா. குழந்தைக்கான வைபவம் துவங்க இருக்க, கமலும் கீதாவும் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அங்கு மனையில் அமர்ந்திருக்க, தானாக வீட்டு ஆளாக நின்று செய்ய வேண்டிய ரேகாவோ தள்ளி தன் தங்கையோடு நின்று கொண்டு இருக்க, அகல்யாவும் சற்று முன் உறவுகள் பேசியதில் உண்டான கோபத்தோடு முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு ஒரு மூலையில் சென்று அமர்ந்திருந்தாள். அடுத்து இருக்கும் கஸ்தூரியும் இத்தனை நாள் இருந்தது போல இயல்பாக இருக்க முடியாமல் தன் அறைக்குள்ளேயே முடங்கி கொண்டாள். வெளியே வரவே தயங்குபவளிடம் சென்று சீத்தட்டை எடுத்து வா என்று சொல்லவா முடியும்? ஆனந்துக்கு அதை கஸ்தூரி செய்வதில் எந்த தயக்கமும் இல்லைதான். ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. இவ்வளவு பேர் கூடியிருக்கும் நிலையில் கஸ்தூரியை அதையும் இதையும் பேசி வருத்தப்பட செய்ய வேண்டாம் என நினைத்து அவனே அனைத்தையும் எடுத்து வைக்க தொடங்கினான் ஆனந்த். ஆராவை இதை செய்ய சொல்லி அவளை பார்க்க, அவளோ அங்கு பிஸியாக புரோகிதருக்கு தேவையானதை எல்லாம் அருகில் இருந்து செய்து கொண்டிருந்தாள். அதனால் ஆனந்தே அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருக்க, இடையில் அவன் கையில் கனமான கூடை வைத்திருப்பதை கூட கண்டு கொள்ளாமல் நிறுத்தினாள் ரேகா. வார்த்தைகளில் எதுவும் கேட்காமல் என்ன என்பது போல ரேகாவை பார்த்தான் ஆனந்த். என்ன தம்பி நீங்க, நாங்க எல்லாம் எந்த வேலையும் செய்யாதது மாதிரி நீங்க தான் எல்லாம் செய்யறது போல பேசுறீங்க என்று எடுத்ததும் கோபத்தோடு பேசியவளை விழிகளை சுருக்கி ஒன்றும் புரியாமல் யோசனையாக பார்த்தவனின் விழிகளில் இவர்களுக்கு சற்று தள்ளி நின்று இவர்களையே லேசான கேலி புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்த கல்பனா விழுந்தாள். அதுவே இதெல்லாம் அவள் வேலை என புரிய வைக்க போதுமானதாக இருக்க, நான் நீங்க செய்யலன்னு எப்போ சொன்னேன்? நான் செய்யறேன்னு தானே சொன்னேன் என்றான் ஆனந்த். அதான் ஏன்னு கேட்குறேன். நான் எப்போ செய்ய மாட்டேன்னு சொன்னேன் என்று அப்போதும் யாரிடமும் பேச முடியாது போன கோபத்தில் ஆனந்தையே கேள்வி கேட்டாள் ரேகா. ஓ அப்படியா, காலையில ஹோட்டல்ல இருந்து ஃபோன் வரும்போது நீங்களும் அங்கதானே இருந்தீங்க, அப்போவே நீங்க போகாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருந்தா நான் போய் இருக்க மாட்டேனே.
நான் என்ன உங்களை போக வேண்டாம்னு தடுத்துட்டா போனேன் என்றான் முகத்தில் அடித்தார் போலான குரலில் ஆனந்த். இதில் என்ன பேசுவது என புரியாமல் திகைத்து ரேகா நின்றிருக்க அவளையும் கல்பனாவையும் திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன், ஏன் இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லித் தரலையா? பரவாயில்ல, இன்னைக்கு முழுக்க நான் கடைக்கு போக மாட்டேன், வீட்டுல தான் இருப்பேன். பொறுமையா போய் கேட்டுட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். இப்போ எனக்கு வேலை இருக்கு என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ஆனந்த். இதை கண்டு கடுப்பான கல்பனா, உன்னை யாரு அங்க போய் அவரை கேள்வி கேட்க சொன்னா? சும்மாவே நம்ம மதிக்க மாட்டாரு. இதுல இன்னைக்குன்னு பார்த்து அவ வேற வந்து இறங்கி இருக்கா. நானே என்ன செஞ்சு அவரை நெருங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எதையாவது செஞ்சு மொத்தமா சோழிய முடிச்சிடுவ போலயே. எப்பவும் எனக்கு நீ உதவி செய்யறையோ இல்லையோ, உபத்திரவம் செய்ய மட்டும் வந்துடு என்று விட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள் கல்பனா. இதில் செய்வதறியாது திகைத்து நின்றது ரேகாதான். அதற்குள் பூஜைகள் துவங்கி இருக்க ஆனந்த் சீர்வரிசையை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு ஆராவின் அருகில் சென்று நின்று கொண்டான். இதை இங்கிருந்த மூவர் அணி வன்மத்தோடு பார்த்து கொண்டிருக்க சகுந்தலாவோ மன நெகிழ்வோடு பார்த்து கொண்டிருந்தார். அடுத்தடுத்த சடங்குகள் நடக்க கமல் கீதா இருவரும் சேர்ந்து ஒரு மனதாக முடிவெடுத்து தங்கள் பிள்ளைக்கு ஆரவ் என பெயர் சூட்டினர். முதலில் இதை கவனித்தது ஆனந்த் தான். ஆரா கூட சாதாரணமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இதில் உண்டான சந்தேகத்தோடு திரும்பி கமலை பார்த்தான் ஆனந்த். அப்போதே இது என் தங்கச்சி ஆரா மேல இருக்க அன்பில் நான் என் மகனுக்கு வச்ச பேரு. எனக்கு மட்டும் மகள் பிறந்திருந்தா நிச்சயமா ஆராதனான்னு தான் பேர் வச்சு இருப்பேன். இப்போதே சிறு திடுக்கிடலோடு கமலை பார்த்தவள், என்ன அண்ணா இதெல்லாம் என்றாள். சில விஷயங்களுக்கு வெறும் வார்த்தையால நன்றி சொல்றது சரியா வராதுமா, இது காலத்துக்கும் மறக்காது என கீதாவை அழுத்தமான ஒரு பார்வை பார்த்தவாறே கூறினான் கமல். இதுவே அவளுக்கு நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லாமல் சொல்லியது. ஆனால் ஆராவுக்குத்தான் மனம் என்னவோ செய்தது. அவள் எதையும் எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்திருக்கவில்லை என்பதால் இதை எப்படி எதிர்கொள்வது என புரியாமல் தடுமாறினாள். அதில் தன் அருகில் நின்றிருந்த ஆனந்தை உதவிக்காக நிமிர்ந்து பார்க்க அவனுக்கு இது பிடித்தே இருந்தது. சரி விடு, அவங்க ஆசைப்படுறாங்க, வச்சுக்கட்டும் என்றான் விழிகளை மூடி திறந்து அவளை அமைதியாக இருக்குமாறு சைகையில் உணர்த்தி ஆனந்த். இதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்திருந்த கமலுக்கு பெரும் பாரம் ஒன்று குறைந்தது போல் ஆனது. எப்படியும் இன்று இருவரையும் பேசி சமாதானம் செய்யும் முடிவில் இருந்த கமல் அவர்களுக்குள் விலகி இருந்தாலும் ஒரு நல்ல புரிதல் இருப்பதைக் கண்டு தனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டான். காதலித்து கரம் பிடித்தவனுக்கு தெரியாதா காதல் கொண்ட மனங்களின் பார்வையும் புரிதலும்? அதில் இனி இவர்களுக்கு இடையில் செல்லக்கூடாது என புரிந்து அமைதியானான் கமல். அதன் பின் அனைவரும் அவரவர் பரிசுகளை குழந்தைக்கு கொடுக்க ஆனந்த் அவன் வாங்கி வைத்திருந்த தங்க செயின், மோதிரம், பிரேஸ்லெட் என ஆராவிடம் கொடுத்து குழந்தைக்கு போட சொன்னான். சகுந்தலா அவர் சார்பில் இடுப்பு செயின் ஒன்றை தங்கத்தில் அணிவிக்க முன்பே மூவருக்கும் பட்டாடைகள் அவர் சார்பில் எடுத்து கொடுக்கப்பட்டு அதையே அவர்கள் அணிந்தும் இருந்தனர். இதை தவிர சீர்வரிசையும் அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் 51 தட்டு வைக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் வியப்பாக வந்திருந்தவர்கள் பார்த்திருக்க அகல்யா 1001 ரூபாய் தன் சார்பில் குழந்தையின் கையில் கொடுத்தாள். அவளுக்கு இங்குதான் ஆராவை விட கீழிறங்கு போனது போல ஒரு எண்ணம் உண்டானது. ஏன் அந்த பிரேஸ்லெட்டை என் கையில கொடுத்து போட சொன்னா குறைஞ்சு போயிடுவானா என ஆனந்தை முறைத்து கொண்டிருந்தாள் அகல்யா. அதற்கும் மேலாக இதை எதையும் செய்யாத ரேகா எல்லார் முன்னேயும் என்ன வேணும்னே தலை குனிய செய்ய நினைக்கிறாரா? ஏன் அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்தா என்ன? அதான் அவர் பொஞ்சாதி செயின் போடுறாளே, போதாதா என மனதிற்குள் வசைப்பாடி கொண்டிருந்தாள். இப்படியே இன்னும் எத்தனை வருடம் யார் செலவிலோ கௌரவத்தை தேடிக்கொள்வது என யோசிக்காமல் தங்கள் கௌரவம் இன்று இங்கு ஆராவால் போனதாக எண்ணிக்கொண்டிருந்தனர் இருவரும். இதை எதையும் அறியாத ஆனந்தின் மனம் ஆராவின் பின்னேயே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அவன் பரிசை கொடுக்கும்போது எங்கே வேண்டாம், நான் தனியா வாங்கிட்டு வந்திருக்கேன் என சொல்லி விடுவாளோ என்ற தயக்கம் அவனுள் இருந்தது. அப்படி மட்டும் சொல்லிவிட்டாள் என்ற பதட்டத்தோடே ஆனந்த் பரிசை எடுத்து நீட்ட ஆராவோ எந்த மறுப்பும் தயக்கமும் இல்லாமல் அதை வாங்கி புன்னகையோடே குழந்தைக்கு அணிவித்தாள். அதிலேயே மனம் நிறைந்திருந்தவன் அதன் பின் அவள் வாங்கியது என எந்த பரிசையும் எடுத்து கொடுக்காததை கண்டு மேலும் நிம்மதியானான். ஆரா தன்னை பிரித்து பார்க்கவில்லை என்ற ஒன்றே அவனுக்கு அத்தனை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருந்தது. இதில் புன்னகை முகமாக ஆனந்த் குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்த ஆராவை பார்த்திருக்க சற்று தள்ளி நின்று இந்த சந்தோஷத்தை நிலைக்க விடக்கூடாது என்பது போல
இவர்களையே பார்த்திருந்தது அந்த மூவர் அணி.